பண்ணிக்கிறாங்க. சில மதர் வந்து அப்படி இல்ல. உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்றாங்க. விதவிதமா இருக்காங்க. எல்லாமே அவங்களோட கேரக்டர் தான். கரெக்ட் தான். நீ சொன்ன மாரி இவங்க படிச்சு கிடிச்சு இவங்க ஏதோ ஒண்ணு அவங்களோட ஆசைய வந்து இவங்கனால பண்ண முடியாதாம். ஆனா இவங்க படிக்காம ஒரு கேரக்டரா இருந்தாங்கன்னா, மதர் இடத்துல அவங்க வந்து அவங்க ஆசைப்பட்ட டாக்டரோ, போலீஸோ, பைலட்டோ ஏதாவது ஒண்ணு படிக்கணும். இல்லாட்டி ஏதோ பாஸ் ஆயிரணும்னு நம்ம மேல திணிச்சு அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக நம்ம என்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணிடுறது. இல்லன்னா வேற என்ன அந்த மாரி பெரிய பெரிய படிப்பு இல்லன்னா கூட இந்த ஊர்ல இந்த மாரி தலை நிமிர்ந்து நிக்கணும் இந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்ல. இவங்கனால தலை நிமிர்ந்து சீன் ஆயிடுச்சு இந்த டாபிக். தலை நிப்பாட்டி அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி நல்ல ஒரு பேர் புகழோட ஊர்ல வாழ முடியலையே அதுக்காக பெத்துட்டு நம்ம மேலேயே எல்லாத்தையும் திணிக்கிறது. நீ தலை நிமிர்ந்து நில்லுப்பா, இல்லைன்ட்டு தலை நிமிர்ந்து நிக்கிறது என்னோட விருப்பம்னு அப்படின்னு சுத்தமா யோசிக்கிறது இல்ல தானே மட்டும். இல்ல நீ சொல்ற மாரி தல நிமிர்ந்து நில்லுங்க. நல்லா படிங்க. நல்லா வாழுங்கன்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆனா வந்து அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு செய்ய வைக்கிறது, இல்ல சில பேருக்கு வந்து பிடிக்காது. எனக்கு வந்து நான் இந்த மாரி தான் ஆவப்போறேன். நான் தருதலையா தான் ஆவப்போறேன்னு புள்ளைங்க நினைப்பாங்க. அந்த மாரி பிள்ளைங்கள்ட்டலாம் அடிச்சு திருத்தி சொல்லி தான் ஆகணும். அது தப்பு கிடையாது. அதெல்லாமே தப்பு இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க தேவைக்காக யூஸ் பண்றீங்க. அவங்க நல்லதுக்காக. பையன் நல்லா இருக்கணும்னு தானே நான் செய்றேன். பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானே நான் செய்றேன்னு டயலாக் அடிச்சுட்டு தேவைக்காக மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. அந்த மாரி அம்மாவெல்லாம் வந்து நம்ம நல்ல அம்மான்னு சொல்ல முடியாது. தேவைக்கு இல்லாம புள்ளைங்கள வந்து, "நீ படி, படிச்சா தான் நீ நல்லா இருப்பன்னு" உண்மையாலே அந்த எண்ணத்துல சொல்லுவாங்க பாரு, அதுக்கு பேரு தான் நல்ல அம்மா. ஆமா. டொமேட்டோ. அப்ப மாதஸ்டின்னு சொல்லி இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க, நினைக்கிறாங்க தானே. இது மாதஸ்டின்னு சொல்லி சில டேட்டி குப்பை பண்றது விஷயம் தானே. டொமேட்டோ. என்னன்னு உனக்கே புரியலையா? இந்த மாரி குப்பையெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த மாரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல மாதர்ஸ் டேலாம் நீ சொன்னேல்ல நெறைய ஊர்ல லீவு குடுக்குறாங்க. கொண்டாட வேண்டியது ஒரு பெருநாள்னு இருக்கு. இப்ப இந்த மாரி விஷயம்லாம் சொல்றப்ப இது பெருநாள்னு தோணுதா? இல்ல இதுக்கு சாதாரண நாளாவே இருந்திருக்கலாம்னு தோணுதா? அதுக்கு தான் இத சொல்ல வந்தேன் டொமேட்டோ. இல்ல நீ சொல்றது பெருநாள், பெருநாள் இல்லன்றதுல அது ஒருத்தவங்க உருவாக்குனாங்க. அது லீவு வந்து கிடைக்காதனால, அந்த லீவா அது உருவாக்கி, இது கொண்டாடணும்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஸோ, அதனால தான் அது அப்படி ஆயிருச்சு. மத்தபடி பார்த்தா உண்மையாலே கொண்டாடணும்னு பார்த்தா, கொண்டாடணும். அது எப்ப கொண்டாடணுமோ, அப்ப கொண்டாடணும். கரெக்ட்டு தானே? ஆமா. ஏன்னா என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படியெல்லாம் பண்றாங்களே, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு கேட்டா நல்ல மதர்ன்னு பண்றாங்களா, அததான் சொல்ல வந்தேன். நீ இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கே வந்துட்ட. கரெக்ட் தான். ஆனா எத்தன பேத்துக்கு இது உண்மையான மதர்ஸ் டேன்னு தெரியும் அப்படின்னு அந்த விஷயத்த பார்க்க போறோம் டொமேட்டோ. நம்ம எல்லாத்துக்கும் உண்மையான, நிஜமான நல்ல கேரக்டர் இருந்த நல்ல நம்மள பெத்திருப்பாங்கல்ல டொமேட்டோ. அன்னைக்கு தான் நம்மளுக்கு உண்மையான மதர்ஸ் டே தானே டொமேட்டோ. ஏன்னா இப்ப சொல்லணும்னா, இந்த மாரி இப்ப நெகட்டிவ் கேரக்டர்ல இருந்து நம்மள நெகட்டிவ் சைட் தள்றாங்கன்னு இருக்கிறப்ப, அது ஆல்ரெடி நார்மலா பார்த்தாலே அது கெட்டதுன்னே தெரியும். இப்ப அவங்களும் ஒரு பாசிட்டிவா இருந்துட்டு, நல்ல மதர் அதாவது அந்த பேருக்கு ஏத்த மாரி இருந்துகிட்டு, நம்மளையும் நல்லா வளர்த்துக்கிட்டு, அதாவது அவங்க வாழ்க்கையே நம்மளுக்கு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மளுக்கு எந்த நேரத்துல தேவை, அதாவது உழுவுறப்ப கை குடுக்குறது, வாழ்க்கையில முன்னேறுறப்ப நம்மளுக்கு கூட இருந்து, அவங்களுக்கும் அவங்கவங்க ஆசை இருக்கும் தானே எல்லாத்துக்குமேட்டும். எல்லாத்துக்கும் இருக்கிற மாரி. அவங்களோட அவங்க பார்த்துக்கிட்ட பிரச்சனை இல்ல. நம்மளையும் கையோட பெத்திருக்கிறதுனால அவங்களுக்கு சில கடமைகள் இருக்கும். அந்த கடமைகள் செஞ்சாலே போதும் தானே டொமேட்டோ. ஆமா உண்மதான். என்ன கேட்டா சில கடமைகள் அவங்களுக்குன்னு இருக்கும். அதாவது பிள்ளைங்கள பார்த்துட்டு, நார்மலா வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது செஞ்சு குடுத்துட்டு, ஆ இவ்ளோ பண்ணாலே போதும். பெருசா நீ வந்து பணக்காரங்களா வளர்க்க, நீ வந்து இந்த மாரி பண்ணு, நீ அப்படி பண்ணுன்னு அவசியமே கிடையாது. ஆமா டொமேட்டோ. அந்த மாரி அதான் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்ன மாரி, இந்த மாரி ஒரு கேரக்டர்ல ஒரு அம்மான்னு இருந்தா, அவங்க தான் அன்னைக்கு நம்மள பெத்திருப்பாங்களா, அதுதான் உண்மையான மதர்ஸ் டே. இப்ப இந்த மதர்ஸ் டே எவ்வளோ ஃபுல்லா கொண்டாடுறாங்கல்ல, இது கணக்குப்படி உண்மையான மதர்ஸ் டேவா வராது எப்படி பார்த்தாலும் தானே டொமேட்டோ. உண்மதான். ஏன்னா வந்து மதர்ஸ் டே எப்ப எப்ப இருக்கணும்னா, நம்மள எப்ப பெக்குறாங்களோ அதுதான் அவங்க அம்மாவா ஆவுறாங்க. அந்த அம்மாவா ஆவுற நாள்ல தான் நம்ம மதர்ஸ் டேவா கொண்டாடணும்னு இது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஆமா டொமேட்டோ. அப்ப சொன்ன மாரி உண்மையான, நிஜமான, நல்ல கேரக்டர் இருந்தா மட்டும் தான் அவங்க நல்ல மதர்ன்னு நான் நினைக்கிறேன். எத்தன பேர் இத கேட்கிறப்ப இத வந்து, ஆமா இந்த சேனல்ல சொல்ற அந்த விஷயம் சரிதான்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப பார்த்தாக்கா, இந்த மாரி இருந்து நம்மளுக்காக செய்றப்ப ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இந்த மாரி தான் இவங்களோட வொர்ஸ்ட் கேரக்டர், இவங்களோட நல்ல கேரக்டர் தானே டொமேட்டோ. ஆமா. ஏன்னா வந்து நல்ல அம்மாவா இருந்தா நெறைய பேர் நெனைக்கிறாங்க. என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த மாரி வந்து நல்ல அம்மாவா இருக்கணும்னா வந்து, இப்ப பையன் எந்த தப்பு பண்ணாலும், இப்ப வந்து அவன் போய் ஒரு ஆல்கஹாலிக்கா இருக்கான். அப்டின்னா கூட அவன் ஒரு ட்ரக்ஸ் அடிக்ட்டா இருக்கான். இல்ல வந்து அவன் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பெர்வர்ட்டா இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து அப்பயா இருந்தாலும் பரவால்ல. என் பையனுக்காக நான் என்ன வேணா செய்வேன். சொத்த அழிச்சு கூட நான் அவன காப்பாத்துவேன்னு நெனைக்கிறது வந்து, அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அது வந்து நல்ல அம்மாவான்னு கேட்டா, அது நல்ல அம்மா கிடையாது. பையன நல்ல வழிக்கு கொண்டு போ முடியாத ஒருத்தவங்கனால, நல்ல அம்மாவா எப்படி இருக்க முடியும்? ஆமா. ஆமா தானே? ஆமா டொமேட்டோ. இப்ப இவ்வளோ நேரம் இப்ப இதெல்லாம் சொன்னேன்ல, இந்த மாரி கேரக்டர் அதான் நிஜமான, உண்மையான அந்த மாரி அந்த படம் டைரக்ட் மாரி சொன்ன விஷயத்த, அத வந்து நான் ஒத்துக்கிறேன் டொமேட்டோ. நீ ஒத்துக்கிறியா? இந்த மாரி இருந்தா மட்டும் தான் அவங்க அம்மான்னு அந்த ஒரு வார்த்தைக்கு, அவங்க அந்த ஒரு பதவி ஒரு மாரி சொல்லணும். அந்த விஷயமே அவங்க வச்சுக்கலான்னுட்டு அவங்களுக்கு உரிம இருக்குன்னு நெனைக்கிறேன் டொமேட்டோ. ஆமா. சரிதான். கரெக்ட்டு தான். மத்தவங்களுக்கெல்லாம் இல்ல. ஏன்னா பேரு வேணா யாரு வேணா வச்சுக்கலாம்னு ஆயிருச்சு. அதனால தான் எல்லாருமே வச்சுக்கிட்டு நாயாட்டம் போடுறீங்கன்னு நெனைக்கிறேன் டொமேட்டோ. அதானே? உண்மதான். சரி. எத்தன பேர் சொன்ன மாரி இந்த மாரி விஷயத்த வந்து நல்ல கேரக்டர் மொத அந்த நான் சொன்ன மாரி நீங்களும் அத ஒத்துக்கிறீங்கன்னா, அத காமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கணும்னு அதையும் ஆசையா இருக்கு. ஏன்னா
இந்த மாரி நல்ல அம்மாவ தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க அல்டிமேட்டா. கெட்ட அம்மாவ ஆசைப்படுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி விஷயத்துல இந்த ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்துருக்கோம். அப்ப நீங்களும் கெட்ட அம்மாவ ஆசைப்படுறீங்களா? நல்ல அம்மாவ ஆசைப்படுறீங்களான்னு பார்ப்போம். சரி அப்ப பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்கிறவங்க. தென் அல்டிமேட்டா சரி அடுத்து நம்ம ரொம்ப கேவலமா இந்த பிபிஎஃப் மனசுச்சு அப்படின்னு என்ன மதர்ஸ் டேன்னு சொல்லி மதர மட்டும் கேவலமா பேசுறாங்க. அப்படின்னு இல்ல. ரொம்ப ரொம்ப பேரு இந்த உலகத்துல கேவலமா தான் இருக்காங்க. இது மதர்ஸ் டேன்னு சொல்லி இந்த டாபிக் எடுத்து பேசுறோம்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம். அப்ப மதர்ஸ் டேன்னு வச்சுட்டு ஃபாதர்ஸ் டே இல்ல வேற வேற உறவ பத்தியா பேச முடியும்? இந்த வீடியோ அதுக்கு தானே. அப்ப அத பத்தி தான் பேசுவோம். மத்த வீடியோ சீக்கிரமா வரும் தானே டொமேட்டோ. பேசுவோம் தானே? கண்டிப்பா. ஏன்னா மதர்ஸ் டேன்னு நம்ம ஒரு டாபிக் எடுத்துருக்கறனால, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து மதர் மேல. மதர்னா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் தான் நம்ம பேசுறோமே தவிர்த்து, மதர மட்டும் குறை சொல்லி பேசுறதுக்கு நம்ம வேல கிடையாது. நம்ம வந்து அதுவும் வந்து குறை மட்டும் தான் சொல்றோம்னு நெனச்சுக்காதீங்க. இது வந்து ஃபேக்ட்டா தான் சொல்றோம். ஆமா டொமேட்டோ. இப்ப உண்மையான மதர் வந்து அந்த பொய்யான மதர் சொல்ல அவங்க இருக்கிற விதமே ஒரு மொத்தத்துல சொல்லணும்னா ஒரு வரம் கிடைச்ச மாரி. ஏன்னா லட்சத்துல ஒரு ஆள் சில விஷயம் பண்ணியிருப்பாங்கன்னு அந்த மாரி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. தெரியும் தானே டொமேட்டோ? ஆமா. அந்த மாரி விஷயம் தானே இதுவும் டொமேட்டோ. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த ஒரு பாட்டுல கூட வரும். இந்த தும்பல், இரும்பல் இதெல்லாம் இயற்கை. இதெல்லாம் தன்னால நம்மள சூஸ் பண்ணி அந்த மாரி விஷயத்துல உள்ள ஒரு விஷயம் தான் இது. அப்ப அது கிடைச்சுச்சுன்னா, அது வரம் கிடைச்ச மாரி சொல்லலாம் தப்பு இல்லையே! அதானே டொமேட்டோ? ஆமா. நம்மளுக்கு வந்து ஒரு மதர் குவாலிட்டி இருக்கிறவங்கன்னு நீங்க போய் சர்ச் பண்ணா கூட வரும். மதர் குவாலிட்டி என்னான்ட்டு. ஸோ அது பேசிக்கான ஒரு இது கிடைச்சாலே போதும். நம்மளுக்கு வந்து இந்த மாரி வேணும், அந்த மாரி வேணும்னு அவசியம் கிடையாது. ஆமா டொமேட்டோ. இப்ப நம்மளுக்காக அவங்க வாழ்க்கைய சாக்ரிஃபைஸ் டெடிகேஷன் பண்ணி, அவங்க ஆசையெல்லாம் தியாகம் பண்ணி இருக்கிற மாதரா? இல்ல ஃபுல்லா நடிப்பா நெகட்டிவ் கேரக்டர் இருக்கிறது மாதரா? இப்ப நீ சொல்லு டொமேட்டோ. எது என்னன்ட்டு. இப்ப உன்ட்ட கேட்கிறப்பயே நீ என்ன சொல்றன்னு பார்ப்போமே! ஏன் நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே, எல்லாரும் உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவான ஒரு மதர் தான் வேணும்னு நெனைப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஆனா பாசிட்டிவ் மதர்னா நம்மளுக்கு ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு குடுக்குறாங்களே, அதுதான் பாசிட்டிவ் மதர் இல்ல. அது தப்பு. அதாவது நம்மளுக்கு அடிமைவா டொமேட்டோ, அந்த மாரி வேல நீ சொல்ல வரியா? ஆமா, சில பேர் அப்படிதான் நெனைக்கிறாங்க. எங்க அம்மா ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு குடுப்பாங்க. எங்க அம்மா ரொம்ப நல்ல அம்மா. அது நல்ல அம்மா கிடையாது. உன்ன நல்ல வழிக்கு கொண்டு போறது தான் நல்ல அம்மா. இப்ப சில பேர் பார்த்தோன்னா, அவங்க வந்து அஃபேர் வச்சிருப்பாங்க அவங்க ஏற்கனவே. அவங்களுக்கு 2, 3 அஃபேர் இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, "என் குழந்தை யாருக்கு பொறந்துச்சுன்னு தெரியலன்னு." அவங்கலாம் நல்ல அம்மாவா? ஆமா. அது எப்படி இருக்க முடியும் டொமேட்டோ? அப்ப நீ சொன்ன மாரி, இந்த நல்ல பாசிட்டிவா அதாவது சாக்ரிஃபைஸ் ஒரு மாதருக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன இந்த சாக்ரிஃபைஸ் டெடிகேட் பண்ணி அவங்க இருக்கிற அந்த விதம் தான். தானே டொமேட்டோ? சாக்ரிஃபை சரி. பண்ணணும்னா கூட தப்பா நெனச்சுப்பாங்க நெறைய பேரு. வாழ்க்கைய சாக்ரிஃபை உயிர பண்ணணுன்ட்டு. குடுக்கலான்ட்டு. அப்படியெல்லாம் இல்ல. சின்ன சின்ன விஷயத்துல சாக்ரிஃபை பண்ணி, எமோஷனல் சப்போர்ட் பண்ணி, கேஷுவலா பிள்ளைங்கள வந்து வளர்த்தாலே போதும். சரி. அப்ப அந்த விஷயம் நீ சொல்லணும்னு சொன்னியே மட்டும் இந்த வீடியோ நம்ம பண்றப்ப, அது நீ சொல்லு மட்டும் அந்த சிவில் வார் அந்த மாரி மேட்டர். அத நீ சொல்லு. நான் தெரிஞ்சுக்குவோம். நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. அது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 1908ல மே 10ல தான் வந்து கண்டுபிடிச்சாங்கன்ட்டு. அதாவது யாருன்னா, ஒரு டாட்டர் வந்து ஒரு மதருக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆ கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். தொண்டை கரகரன்னு இருக்கு. ஓகே டொமேட்டோ. நீ டீ குடிச்சிட்டு பேலன்ஸ வந்து கன்டின்யூ பண்றேன். அதாவது சிவில் வார் அதாவது ஆதி காலத்துல தானே டொமேட்டோ? கன்டின்யூ பண்றியா? கன்டின்யூ பண்ணு. நீ கூட பண்ணலாம். சொல்லு. ஆதி காலத்துல